சே, இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ண போறேனே தெரியல. பாட்டி நல்லா தானே இருந்தாங்க, இப்போ ஏன் இப்படி மாறிட்டாங்க? ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே பாட்டியை நினச்சி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனால் அவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலையே. இத்தனை நாள் என்கிட்ட இப்படி நடிச்சிட்டு இருந்திருக்காங்களே. பாட்டி அப்போ இன்னும் அந்த ஜென்ரேஷன்லேயே தான் இருக்காங்க. தர்ஷினி ஏழையாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். இப்போ பத்தாததுக்கு இன்னொரு காரணம் வேற அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை. பாட்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் என்னோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? அவள் இல்லைன்னா நான் இல்லை பாட்டி. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இப்படி என்னோட காதலுக்கு நீங்களே தடையாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல பாட்டி. டாக்டர். சொல்லுங்க தாரணி. டாக்டர், பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அனுப்பலாமா? எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, ஒரு 1/2 கழிச்சு அனுப்பி வைக்கிறீங்களா? ஓ அப்படியா டாக்டர். அப்போ காயத்ரி மேம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஓபி எல்லாம் முடிஞ்சிருச்சு. வேணா அவங்கள பார்க்க சொல்லலாமா? அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அவங்கள பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் டீ ஏதாவது சொல்லவா? இல்லை, வேண்டாம் தாரணி. ஓகே டாக்டர். ஐயோ, இந்தாளா? இந்தாள் எப்போ இங்கே வந்தாரு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சரி, ஓகே, நீங்கள் போகலாம். ஓகே டாக்டர். இந்தாள் எதுக்கு வந்திருப்பாரு? உங்களை போகலான்னு சொன்னேன். ஓகே டாக்டர். நான் வந்தது கூட தெரியாம எனக்கு யோசிச்சுட்டு இருக்கு மெண்டலு. ஹலோ சார், நீ எப்போ வந்த? உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னடா ஜென்ம நீ? என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி வந்து கத்திட்டு இருக்க? எப்ப நீ ஃபாரின்ல இருந்து வந்த? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வரேன். ஏர்போர்ட்ல இருந்து வரையா? ஏர்போர்ட்ல இருந்து வர அளவுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாது? தெரியாதே. ஏன் உன் கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். சரி சரி, விடு விடு. என்னதாண்டா உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீ தான் திடுதுப்புன்னு வந்து நின்றுட்டு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை. சரி உட்காரு, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்க, உனக்கு கால் வலிக்கும். ஆமா, ரொம்ப முக்கியம். என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? அந்த கிழவி என்னன்னா போன் போட்டு புலம்புது. நேற்று போன் போட்டு நீ இன்னைக்கே ஊருக்கு வரணும்னு சொல்லுது. அப்படி என்னதாண்டா பண்ணி தொலைச்ச? என்ன புலம்புச்சு? அப்படி என்ன புலம்புச்சா? என்னன்னு நடந்துச்சோ அதை அத்தனையும் சொல்லுச்சு. அது செஞ்சதை சொல்லுச்சா? அப்படி என்ன செஞ்சுச்சு? என் நடந்ததெல்லாம் சொன்ன பாட்டி அது செஞ்சதை வாங்கிட்ட சொல்லவே இல்லை. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ ஏதோ ஒரு பொண்ணை விரும்புறியா, அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போய் என்னமோ பண்ணிட்டாங்களாம். அது மட்டும்தான் சொல்லுச்சா? வேற எதுவும் சொல்லுச்சா? அது மட்டும்தான் சொல்லுச்சு. இந்த அசிங்கம் பிடிச்சவ என் வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாதுன்னு சொல்லுது. அப்படி என்னதாண்டா பண்ணி தொலைச்சா? என்னதான் ஆச்சு? நடந்ததெல்லாம் சொல்லுச்சு, அது சொன்னதை சொல்லவே இல்லை பத்தியா? அப்படி என்னதான் செஞ்சுச்சு அந்த கிழவி? பாவண்டா அவ. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அவளுக்கு ஒரு முறை பையன் இருந்து அவ வேற டார்ச்சர். நீ கொடுக்க டார்ச்சர் பத்தாதுன்னு அவ வேறையா? எனக்கு காமெடி பண்றதா நினப்பு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சரி, பேசு. எங்க பாட்டிய ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதாண்டா எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனா அவ ஒரு ஏழன்ற காரணத்துக்காக அவ வீட்டுக்கு போய் அவ அம்மாவை மிரட்டி, நீ ஒரு பிச்சைக்காரி, உன் புள்ள என் வீட்டுக்கு மருமகளா வர்றதான்னு என்ன பேச்சு பேசிட்டு வந்திருக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாடா. அதுக்கு உன் மக என் பேரனை விட்டு போலேனா உன்னையும் உன் மகளையும் வீட்டோட கொளுத்திடுவேன்னு மிரட்டிட்டு வந்திருக்கு. கிளவி பாக்குற வேலையாடாதெல்லாம். அட பாவி, இதெல்லாம் அந்த கிளவியா பண்ணுச்சு? ஆமாடா. ஆனா என்னாலயே நம்ப முடியல தெரியுமா? என்னடா சொல்ற? இந்த கிளவி இப்படிலாம் பண்ணுச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கடா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க எதுவும் சொன்னாங்களா? ஏச்சா, அவ அப்படி கேரக்டர் கிடையாது தெரியுமா? எங்க பாட்டி இப்படி போய் மிரட்டவுமே என்னை விட்டு போகணுன்னு தான் அவ நினைச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த கிழவி என் பேரனுக்கு நீங்க கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. என் பேரன் எங்க, நீங்க எங்க? என் பேரனுக்கு அழகான வசதியான பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ என் வீட்டுக்கு மருமகளை வரவே கூடாது அப்படின்னு அவங்க அம்மாட்ட மிரட்டிட்டு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இதெல்லாம் பத்தாதுன்னு அவன் முறைப்பையன் அவளை கடத்திட்டு போய், எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? ஏன்டா என்னை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க? அவ இல்லைன்னா நான் இல்லடா. காசு பணம் தான் அவங்களுக்கு முக்கியம்னா காசு பணத்தையே வச்சுக்கிற சொல்லு. எனக்கு அந்த காசு பணம் தேவையில்லை, எனக்கு அவதாண்டா வேணும். சரி சரி, கவலைப்படாத. ஓ, அதுக்காகத்தான் அந்த கிழவி அந்த பொண்ணை தப்பா பேசுதா? ஆமா, அவங்ககிட்ட காசு பண்ணலன்றதுக்காகவே தப்பா பேசுச்சு. இப்ப அதுக்கு ஒரு காரணம் வேற கிடைச்சிருச்சு. அதனால என்ன சும்மா விடுமா? இதுக்கு நீ என்ன பண்ண போற? ஆல்ரெடி பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? ஆமா, அவளையும் என்னையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு காரியம் பண்ணிருக்கேன். அப்படி என்னடா பண்ணி தொலைச்ச? அதுவா? ஏன் இப்படி அழுதுட்டே வர்ற? இப்படி அழுகாத தர்ஷினி, எனக்கு கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையே நாசமா போச்சு.
எப்படி என்னால அழுகாம இருக்க முடியும்? அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்படிலாம் பண்றதுக்கு? அழுகாதம்மா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. என்ன பண்றது? எதுவுமே பண்ண முடியாது. என் வாழ்க்கை, என் படிப்பு எல்லாம் போச்சு. இப்படி சொல்லாத, உனக்கு நான் இருக்கேன். நீங்க எத்தனை நாள் என் கூட இருப்பீங்க? நீ பாக்குற பார்வையிலேயே என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது தர்சினி. இப்ப நடந்த விஷயம் இன்னொரு தடவை நடக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நான் கட்டுறேன். தர்சினி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இருக்கு. உன்கிட்ட இப்படி கேட்க கூடாதுதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல தர்சினி. என் வாழ்க்கையே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நீங்க கேக்குறதுலயா என் மனசு கஷ்டப்பட போகுது? என்ன கேட்கணுமோ கேளுங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சொல்றீங்க? ஆமா தர்சினி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்ப நடந்த விஷயம் இன்னொரு தடவை நடக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? அதுக்கு இதுதான் ஒரே சொல்யூஷன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவனால உன்னை தொட கூட முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது கனவுல கூட நடக்காது. நடக்காத விஷயத்த பேசாதீங்க. ஏன் நடக்காது? எதுக்கு நடக்காது? நடக்காதுன்னா நடக்காது. அதான் ஏன்னு கேட்டேன். என் வாழ்க்கையே நீதாண்டி. ஏன் மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க, நீமா என்ன புரிஞ்சுக்கிற மாட்ட? இல்ல, இது நடக்க கூடாது. ஏன் தர்ஷினி இப்படிலாம் பேசுற? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தானே விரும்பினேன். இப்ப அது நடக்காதுன்னு சொன்னேன்னா? இப்ப இல்ல, எப்பயுமே இந்த விஷயம் நடக்காது. நடக்காத உன்னை பத்தி நினைக்காதீங்க. இந்த விஷயம் மட்டும் உங்க பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏன் தர்ஷினி, என் பாட்டிய பார்த்து பயப்படுறியா? நான் மனசுக்குள்ளதானே நினைச்சேன். நீ மனசுக்குள்ளதான் நினைச்ச, ஆனா என் பாட்டி என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? ஆமா, முன்னாடியே தெரியும். உங்க பாட்டி எதுவும் பண்ணலையே. என்கிட்டயே நடிக்கிறியா? என் பாட்டி உங்க அம்மாவை மிரட்டல? இது எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கும்? எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு யோசிக்கிறியா? என் பாட்டிக்கு என் பாட்டி வாயில தான் வேணையே. அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதை அப்படியே என் அம்மாட்ட ஒப்பிப்பாங்க. ஆனா என் பாட்டி என் அம்மா அப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தர்ஷினி. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ கவலைப்படாத தர்ஷினி, உனக்காக நான் இருக்கேன். உனக்காக என் பாட்டியவே எதிர்க்க நான் தயாரா இருக்கேன். அதுக்காகத்தான் சொல்றேன், நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்பயவா? ஆமா, இதுக்கப்புறமா டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நீ எனக்கானவ, எனக்கு மட்டும்தான். உன்னை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்கவும் முடியாது, விட்டுட்டு போகவும் முடியாது. பாவி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா, மீதி கதையும் கேளு. டேய், எனக்கு இதுக்கே நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்குடா. மீதி கதையும் கேட்டா ஹார்ட் அட்டாக்ல போனாலும் போயிருவேண்டா. ஒரு டாக்டர், நீ ஏன் இப்படி பேசுனா? என்னடா அர்த்தம்? நான் டாக்டர் தான், ஆனா எனக்கே நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறியடா. என் அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டேன்னு அந்த கிழவிக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒன்ன இங்க அனுப்பி விட்டுருக்கு. இப்ப தெரியுதா அந்த கிழவிய பத்தி? இப்ப தெரியுதா எதுக்காக உன்னை அனுப்பி விட்டுருக்குன்னு? அட பாவி, இந்த விஷயம் மட்டும் அந்த கிழவிக்கு தெரிஞ்சிச்சு மண்டை வெடிச்சிரும், அப்படித்தானே? ஆமாடா. சரி சரி, குறை பிளாஸ்பேக்கையும் கேளு. சொல்லி தொலை. அப்பயே கடைக்கு போய் சேலை, தாடி, ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்கு போனோம். பாவி, அப்புறம் தர்ஷினி, இப்படி முகத்தை சாட வச்சிருந்தா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு நினைப்பாங்க. நான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றேன்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் ஃபேஸை சிரிச்ச பண்ணி வச்சுக்க. இல்ல. என்ன இல்ல? என்ன உனக்கு பிடிச்சிருக்கு தானே? என் மேல நம்பிக்கை வச்சு தானே இங்க வந்து நின்றுருக்க? ஆமா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா யாருமே இல்லாத அனாதை மாதிரி. அனாதை மாதிரி? இந்த நிலைமைக்கு நான் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்ல. உங்களுக்கு அம்மா அப்பா எல்லா சொந்தமும் இருக்கு. எனக்கும் அம்மா இருக்காங்க, சரவணன் அண்ணா, அஸ்வின் அண்ணா எல்லாம் இருக்காங்க. ஆனா என்னாலதான் நம்ம இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். அவன் மட்டும் என்னை கடத்தாம இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல. எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா யாருக்குமே பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். இதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. நான் என் சம்மதத்தோட நான் இங்க வந்து நிக்கிறேன். நீயும் உன்னோட சம்மதத்தோட தான் இங்க வந்து நிக்கிற. நீயும் என்ன வற்புறுத்தல, நானும் உன்னை வற்புறுத்தல. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் அமைச்சுக்கிறோம். என்னாலதான் அவங்களுக்கு பிடிச்ச உங்க பாட்டி, அம்மா அப்பா யாருமே இல்லாம எனக்கு தெரியும் என் அம்மா அப்பாவை எப்படி சமாளிக்கணும், என் பாட்டி எப்படி சமாளிக்கணும்னு. ஆனா நீ போனா எனக்கு மறுபடியும் கிடைக்க மாட்டே தர்ஷினி. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு சம்மதம்னா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம்.
என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறா? என்ன யோசிக்கிற? இல்ல இந்த விஷயம் சரவணன் அஸ்வினாக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. என்ன உங்க வீட்டுல ஏத்துக்குருவாங்களா? உன்னை ஏத்துக்கிற மாட்டாங்க. உன்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உனக்காக நான் இருக்கேன். எப்பயுமே இந்த தர்சன் உன் கூடவே இருப்பான். உன் புருஷனா. ஹாய் செல்லக்குட்டீஸ், சாரி 3 நாளா வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.